மக்களே, வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 18ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? நடப்பு செய்தியில் ரொம்ப முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் நடைபெற்ற எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி, நடப்பு செய்தியில் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு, ஸ்கீம்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு சூப்பராக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் நம்ம நடப்பு செய்தியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நடுவில் கேட்கிற போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்கிற அந்த சூப்பர் 6 கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு? ரிவிஷன் பண்றதுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டேன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா அதில் அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டுருக்கிறோம். அது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். அது மாதிரி கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது இன்னும் ஒரு உற்சாகமாக இருக்கும். இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரிங்களா, அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி நடப்பு செய்தியோட ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிற நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிங்களா, ஒரு மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா எக்கனாமிக்ஸ்க்கான மொத்த வீடியோவும் நம்ம போட போகிறோம். அதனால் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களும் சூப்பராக பண்ணுறேன். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் ஏப்ரல் 18ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போல பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். சரியா? தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 18 என்ன முக்கிய தினங்கள் இருக்குது அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு செய்தி, இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட செய்தி, மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறு சீரமைப்பு மசோதா தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ஏன் தோல்வியில் முடிவடைஞ்சதுக்கு, எவ்வளவு வாக்குகள் பதிவானது, என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெகுலர் நியூஸில் வந்துட்டு இருக்க இன்னொரு செய்தி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். சரி, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதனால அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை பற்றி இன்னும் ஷார்ட்டாக பார்க்கலாம். எந்தெந்த நாடுகள் அதை சுற்றி இருக்கிறாங்க, எந்த கல்ஃபுக்கு நடுவில், எந்த வளைகுடாக்களுக்கு நடுவில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது அதை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எக்ஸாம்பிள் கேட்க போகிறாங்க. அடுத்து, உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசை IMF அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்தியா 6ஆம் இடத்தை பெற்றுள்ளது. இதுக்கு முன்னாடி எந்த தரவரிசையில் இந்தியா இருந்தாங்க, டாப்ல இருக்க அந்த அதர் கண்ட்ரிஸ் எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து 2025-26ஆம் ஆண்டில் அதிக புத்தாக்க நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் சரியா அந்த சூரிய கிராமங்கள், மாதிரி சூரிய கிராமங்கள் ஒரு 37 கிராமங்களை அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மாநிலங்களவின் புதிய துணைத் தலைவராக ஒரு சாதனை தலைவர் ஒருத்தரை நியமனம் பண்ணிக்கிறாங்க. என்ன சாதனை அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு முக்கியமான திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, PM சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம். எதுக்கு நியூஸ்ல வந்திருக்குது சரிங்களா, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளும் இடம்பெற உள்ளது. சூப்பராக பாருங்க. ஒவ்வொரு நாளும் தலைப்பு செய்தியிலிருந்து விரிவான செய்தியிலிருந்து ஸ்ட்ராட்டஜிக்கே நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க. மக்களை தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களா? அடுத்து ஏப்ரல் 18 என்ன முக்கிய தினம் அப்படி சொல்லி பார்க்கும்போது உலக பாரம்பரிய தினம். சரியா? உலக பாரம்பரிய தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி. 1982ஆம் ஆண்டில் சர்வதேச நினைவு சின்னங்கள் மற்றும் தளங்களுக்கான ஷார்ட்டா சரிங்களா ICOMOS என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பானது தான் இந்த தினத்தை முன்மொழிஞ்சாங்க. சரி, இதை ஏற்றுக்கொண்டு 1983ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ அமைப்பானது ஏப்ரல் 18ஆம் தேதியை உலக பாரம்பரிய தினமாக அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த யுனெஸ்கோ அமைப்பு தான் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் இந்தியாவில் இதுவரைக்கும் 44 இடங்கள் இருக்குது. மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 44 இடங்களையும் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நம்ம கரண்ட் பேஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து இந்த 44 இடங்களையும் வரிசை 1 by 1 எழுதி, அது எந்த வருஷம் அறிவிக்கப்பட்டது, எந்த மாநிலத்தில் இருக்குது, அதே முக்கியமாக தமிழ்நாட்டில் எதெல்லாம் இந்த யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பாங்க. 44 இடங்களை நீங்கள் படிச்சிருங்க. மினிமம் 2 கேள்விக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். அந்த 44 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடம் எந்த அரசரால் அல்ல எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது ஹிஸ்ட்ரி கவர் ஆகும். அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து இந்தியன் ஜாகிரபி கவர் ஆகும். இந்தியன் எக்கனாமியில் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸில், கரன்சி நோட்டில் ஏதாவது சிம்பிள்ஸில் வரும். அப்படி பார்க்கும்போது இந்தியன் எக்கனாமி கவர் ஆகிடும். அதனால் இந்த 44 இடங்களையும் படிங்க. ஒரு 2 கேள்விக்கான பதில்களை உறுதி செஞ்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக மகளிர் இடஒதுக்கீடு பாருங்க, முக்கியமானது. மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியில் முடிவடைந்துள்ளது. பாருங்க, ஏப்ரல் 17, 2026 அன்று நாடாளுமன்ற மக்களவையில் கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுவரையறையுடன் கூடிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, அதாவது 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா தோல்வி அடைந்தது. சரிங்களா?
இந்த மசோதாவை நிறைவேற்ற தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மை, சரியா, 2/3 பங்கு பெரும்பான்மை, அதாவது கிட்டத்தட்ட 326 வாக்குகள் பெற்றால் ஓகேவா அந்த தீர்மானம் வெற்றி அடையும் சொல்லியிருந்தாங்க. அந்த 326 வாக்களை பெற முடியல. எவ்வளவு ஆதரவான வாக்கள் பதிவானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 298 தான். ஒரு 28 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தீர்மானம் தோல்வியில் அடைஞ்சிருக்குது. இந்த தீர்மானத்திற்கு சரியா இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி 230 வாக்குகள் பதிவாக இருக்குது. ஆதரவாக 298. ஆனால் தேவையானது 326. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மசோதாவின் முக்கியமான நோக்கம் மகளிர் இடஒதுக்கீட்டை தொகுதி மறுசீரமைப்புடன் இணைத்து மக்களவை இடங்களை 850 உயர்த்த வேண்டும் அப்படி சொல்லிட்டு தற்போதைய ஆளுங்கட்சி சரியா பிஜேபி தலைமையிலான கூட்டணியானது முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைஞ்சிருக்குது. மறுபடியும் நாங்கள் அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு அறிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு. சரிங்களா, 106வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், எத்தனையாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 106 எதோடு சம்பந்தப்பட்டது? தேர்தலில் போட்டியிடும் சரியா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் அசம்பிளி எலெக்ஷன்லையும் லோக்சபா எம்பி எலெக்ஷன்லையும் போட்டியிடுகிற பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33%. அதுக்கு தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 106 கொண்டு வந்திருந்தாங்க. மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா, அடுத்து ரெகுலராக நியூஸில் வர ஒரு செய்தி நம்ம நிறைய வாட்டி ஷார்ட்ஸ்லேருந்து நிறைய பார்த்துருக்குறோம். இந்த ஹார்மோஸ் நீரிணை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது பாருங்கள் ரெகுலராக நியூஸில் வந்துட்டு இருக்குது. ஹார்மோஸ் ஜலசந்தி பாரசீக வளைகுடாவை சரி கல்ஃப் ஆஃப் இந்த பெர்சியன் அப்படி சொல்லுவாங்கள்ல, இந்த பாரசீக வளைகுடாவையும் சரி கல்ஃப் ஆஃப் ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து கடல் பாதை. இது ஒரு கடல் பாதை, ஒரு குறுகிய கடல் பாதை. இது ஈரான் நாட்டிற்கும் ஓமன் நாட்டிற்கும் இடையே அமைந்துள்ளது. இங்கு உலகளாவிய கச்சா எண்ணெய், இந்த குரூட் ஆயில்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20% அதிகமான ஒரு ஷேரை இங்கே தான் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அமைவிடம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டிற்கும் ஓமன் நாட்டிற்கும் நடுவில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஈரான் இருக்குது, சவுத்தில் ஓமன் நாடு இருக்குது. சரிங்களா, ஓமன் நாடு மற்றும் UAE ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குது. இது யார் கட்டுப்படுத்துகிறாங்க? ஹார்மோஸ் நீரிணை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? ஈரான் நாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது. சரிங்களா, இந்த ஈரான் நாடு சமீபத்தில் இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியாக சரிங்களா அந்த எண்ணெய் கப்பல்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. நம்ம அதனால மறுபடியும் சொல்லியிருக்கிறோம். அப்போ ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் எங்கே இருக்குதுமா? ஈரான் நாட்டு பக்கத்தில், ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா, அமைவிடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் ஈரான் நாடு இருக்குது, தெற்கு பகுதியில் தெற்கு ஓமன் நாடு இருக்குது சரியா மற்றும் UAE ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குது. எந்த வளைகுடாவுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் ஓமன் கல்ஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்து உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் தரவரிசை பட்டியல். சரி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிக் கண்ட்ரி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பட்டியலை வெளியிட்டது சர்வதேச நிதியம், அதாவது IMF அமைப்பு, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லுவாங்கல்ல. இந்த IMF அமைப்பானது அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டன்ல இருக்குது. சரியா, வாஷிங்டன்ல இருக்குது. இவங்க தான் எந்த நாடு ஜிடிபியின் மதிப்பில் மிகப்பெரிய ஒரு கண்ட்ரியாக இருக்கிறாங்க அந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் இதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 6ஆம் இடத்திற்கு பின்தங்கியுள்ளது. சரியா, 6வது இடத்துல இருந்த பிரிட்டன் நாடானது இந்தியாவை பின்னாடி தள்ளிட்டு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி மதிப்பு $3.92 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் பிரிட்டனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜிடிபி வேல்யூ 4 ட்ரில்லியன். ஒரு சின்ன வித்தியாசம் தான். கண்டிப்பாக இதை ஓவர்டேக் பண்ணி இந்தியா மீண்டும் 5ஆம் இடத்துக்கு வருவாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஜெர்மனியை பின்னாடி தள்ளிட்டு 3ஆம் இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு ஒரு கணிப்பு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம், நல்லபடியாக நடக்கட்டும். சரிங்களா, காரணம் இது ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்தது, அது ஒரு காரணம் சொல்றாங்க. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபியின் அடிப்படை ஆண்டு பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2011 அந்த 12 இருந்தது. தற்போது 2022 2023 அந்த ஜிடிபி கணக்கிடுவதற்கான அந்த பேஸ் இயர் அடிப்படை ஆண்டு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு இடம் இந்தியா பின்தங்கி இருக்குது, மறுபடியும் டாப்ல வந்துடும் அப்படி மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா, உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து டாப்ல இருக்க நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அதோட வேல்யூ கிட்டத்தட்ட $30 ட்ரில்லியன், 30 ட்ரில்லியன். சரியா, நமக்கு பார்த்தீங்கன்னா 3.92. அமெரிக்காவோட பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது, 30 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட 10, 8, 9 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. 2ஆம் இடத்துல தொடர்ந்து டாப்ல இருக்குது சைனா, 3ஆம் இடத்துல ஜெர்மனி, 4th பிளேஸ்ல ஜப்பான், நம்மளை பின்னாடி தள்ளிட்டு உள்ள வந்தவன் பிரிட்டன், 6ஆம் இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம் இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. IMF அமைப்பு வெளியிட்ட தரவரிசையில் டாப்ல இருக்குது அமெரிக்கா. இந்தியா 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்திற்கு கொஞ்சம் பின்னாடி போயிருக்கிறாங்க. சரியா, அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க.
2025-26 அதிக புத்தாக்க நிறுவனங்கள் இன்னோவேஷன் சரியா புத்தாக்க நிறுவனங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பாருங்க புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஜனவரி 16, 2016 அன்று தொடங்கப்பட்டது. இது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தனிநபர்களை ஊக்குவிக்கும் திட்டம். அது ஏப்ரல் 5 ஸ்டாண்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் ஏப்ரல் 5, 2016 ஓகேவா. இங்கே பார்க்குறது ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் ஜனவரி 16, 2016 ஃபேன்சி நம்பரில் தொடங்கியிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி பாருங்க 2025-26 நிதியாண்டில் 55,200க்கும் அதிகப்பட்ட சரியா புத்தாக்க நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசினால் அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளது. 38,600க்கும் அதிக மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அரசு மின் சந்தை சரியா GEM மூலமாக அந்த தளத்தில் இணைந்துள்ளது. மார்ச் 31, 2026 நிலவரப்படி 2.23 லட்சத்திற்கும் அதிகமான புத்தாக்க நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஓவராலாக சொல்றாங்க சரிங்களா. சாரி புத்தாக்க நிறுவனங்களின் பங்களிப்பு எந்த துறைகள் அதிக அளவு அந்த ஸ்டார்ட் அப்ஸாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் சரி தகவல் தொழில்நுட்பத்துறை 22% பங்களிப்பை கொண்டுள்ளது. வேளாண் துறையோட தொடர்புடைய துறைகள் 18% சரியா. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மெடிசின் சம்மந்தப்பட்டது 15%. எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு கொள்கை முக்கியமான பாயிண்டை நோட் பண்ண வேண்டியது இதுதான். தமிழ்நாடு உள்ளூர் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவன கொள்கை வெளியிடப்பட்டது 2025-26 ஆண்டிற்காக. ஷார்ட்டா TNDTSP அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் உயர் தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷத்தை மறந்துடாதீங்க. தமிழ்நாடு உள்ளூர் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தொழில் நிறுவன கொள்கை 2025-26 மறந்துடாதீங்க சரியா. மத்திய அரசு சைடில் முயற்சி பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான செய்தி மாநிலங்களவையின் புதிய துணைத் தலைவர் சரியா. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக அந்த அவையின் மாநிலங்களவையின் நியமன எம்பி திரு ஹரிவன்ஷ் நாராயண் சிங் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஓகேவா. இதன் மூலம் தொடர்ந்து 3வது முறையாக மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஷ் அவர்கள் தேர்வாகியுள்ளார். ஒரு நியமன எம்பி ஒருவர் மாநிலங்களவை துணைத் தலைவராவது இதுவே முதல் முறை சரிங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாநிலங்களவையோட ஓகேவா துணைத் தலைவராக ஒரு நியமன எம்பி தேர்வு செய்யப்படுவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் சார்பில் 2014 ஆண்டு முதல் மாநிலங்களவை எம்பியாக இருந்த ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அவர்கள் 2018 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் 2 முறை ஏற்கனவே மாநிலங்களவையின் துணைத் தலைவராக தேர்வாகியுள்ளார். மாநிலங்களவையின் தற்போதைய தலைவராக இருப்பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திய குடியரசு துணைத் தலைவர் சரியா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சரியா. அப்போ மாநிலங்களவையின் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதிய மற்றும் ஏற்கனவே தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 3வது முறையாக துணைத் தலைவர் யாருமா ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அவர்கள் BJP கூட்டணி சார்பில் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா போட்டியின்றி. அடுத்தபடியாக சூப்பரான ஒரு ஸ்கீம் ஒன்று பாருங்க. பிரதம மந்திரியின் சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா என்ன பேரு PM சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பிரதமரின் சூரிய சக்தி தயாரிப்பு திட்டம் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது வீடுகளின் கூரைகள்ல இருந்து சூரிய சக்திகள் சரி சூரிய கதிர்கள் நிறைய விழும், அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிப்பதற்கு ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசினால் தொடங்கப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம். இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஜனவரி 22, 2024 சரி. ஜனவரி 22 அந்த 2024 அன்று தான் அயோத்தியில் ராமர் கோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை ராமர் சிலைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்றைய தினத்தில் தான் இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி 13, 2024 சரிங்களா. இந்த திட்டம் இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. வீடுகளின் கூரைகள் சரியா இந்த கூரையில் மீது இந்த ரூஃப் டாப் அப்படி சொல்லுவாங்களா கூரையில் சோலார் பேனல்கள் சூரிய தகடுகளை நிறுவுவதற்கு மத்திய அரசால் கிட்டத்தட்ட ஒரு 75,000 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் தொடங்கப்பட்ட திட்டம் சரி. 75,000 crore மேல ஒரு ஃபண்ட் வந்து ஒதுக்கி இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திட்டம் பாருங்க 1 கோடி வீடுகளுக்கு முக்கியமான இலக்கு 1 கோடி வீடுகளுக்கு மாதம் ரூபாய் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தையும் கொடுப்பாங்க. சோலார் பேனல்களை நிறுவுவதற்கு மானியமும் வழங்கப்படுகிறது சரி சப்சிடி. இந்த மானியத்தோட அளவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 1 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிற திறன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 30,000 வரைக்கும் அவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க மானியம். இது வந்துட்டு 2 கிலோவாட்டாக இருக்குது அப்படின்னா 60,000
3 கிலோவாட்டுக்கு மேலாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 ரூபாய்க்கு மேலே மானியம் வழங்கப்படுகிறோம். ஓகேவா? என்னுடைய முக்கியமான இலக்கு மார்ச் 2027, அடுத்த வருஷம் மார்ச் 27ஆம் தேதிக்குள்ள, சரி, மார்ச் 2027க்குள்ள 1 கோடி வீடுகளில், சரிங்களா, அந்த வீடுகளின் கூரைகள் மீது சோலார் பேனல்களை அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தை சேர்வதற்கு PM சூரியகார் போர்ட்டல் அல்லது அது தொடர்பான மொபைல் செயலி மூலம் நம்ம வந்து விண்ணப்பம் செய்யலாம். இந்த திட்டத்தை சேர்வதற்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த வீடு இருக்க வேண்டும், இந்திய குடிமகளாக இருக்க வேண்டும், சரி, குடிமகனாகவோ குடிமகளாக இருக்க வேண்டும், கூரை மற்றும் மின்சார இணைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சூப்பரான திட்டம். சுற்றுச்சூழலையும் வந்துட்டு இது வந்து பாதுகாக்க முடியும். சரி, தனிநபர்களுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும். அதன் மூலம் அதாவது எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த திட்டத்துக்கு தான் என்ன பேர்? பிரதான் மந்திரி, சரியா, சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். விட்டுறாதே மக்களே. எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும். என்கரேஜ் பண்ணுங்கள். அப்பப்போ சில வார்த்தைகள் மூலமாக எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரியா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் செஸ் கேள்விகள். முதல் சூப்பர் செஸ் கேள்வி, உலக பாரம்பரிய தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் செஸ் கேள்வி, இந்தியாவில் உள்ள 44வது உலக பாரம்பரிய நினைவு சின்னம் எது? மூன்றாவது சூப்பர் செஸ் கொஸ்டின், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்பது எந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது? நான்காவது சூப்பர் செஸ் கொஸ்டின், IMF அமைப்பு வெளியிட்ட உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தை பெற்றுள்ளது? ஐந்தாவது சூப்பர் செஸ் கொஸ்டின், ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதே மாதிரி ஆறாவது சூப்பர் செஸ் கொஸ்டின், PM சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த வருஷமே உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.